இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு கலவானீங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போகிற இடைத்தேர்தலில் அதை நிரூபித்து காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. பண்ணிக்கிறோம். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. பண்ணிக்கிறோம். நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுத, ஒட்டக்க பேரெல்லாம்? மக்களின் பக்கம். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு விவேகானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 5 இடைத்தேர்தல்களில் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அது சொல்லக்கூடிய காரணங்கள் அந்த வழக்குகள் நிலுவையா இருக்கிறது, அந்த வெற்றி பெற்றவர்களை எதிர்த்து போட்ட வழக்கு நிலுவையா இருக்கிறது, அதற்காக நிறுத்தி வைக்கிறோம் சொல்றாங்க. ஆனாலும் கூட குதிரை பேரமும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் தடையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. முதற்கட்டமா அந்த வழக்காடு மன்றத்துல என்ன நடந்தது, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அடிப்படையில் தொடர் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜினாமா பண்ணவர்கள்ல மொத்தம் இது வரைக்கும் 7 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, முதலமைச்சர் விஜய் உட்பட. அதிமுகவை சேர்ந்த 6 எம்எல்ஏ, விஜய் ஒருத்தர், மொத்தம் 7 பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அந்த 7 பேர்ல 2 தொகுதிகள்ல பிரச்சனை இல்லை, 5 தொகுதிகள்ல தான் இப்ப பிரச்சனை. 5 தொகுதிக்கு தான் இடைத்தேர்தல் தடை கொடுத்திருக்கிறாங்க. மீதி 2 தொகுதிக்கு பிரச்சனை இப்ப வரைக்கும் தடை கொடுக்கல. ஏன் அந்த தடை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, மீதி 5 பேர், அதாவது யார் யாருன்னா திருச்சி கிழக்கு, பெருந்துறை, விராலிமலை, கரூர், இன்னும் ஒரு தொகுதி அம்பாசமுத்திரம், இந்த 5 தொகுதிக்கு தான் தடை கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, இந்த 5 தொகுதி. ஏன் அது 5 தொகுதி மட்டும் கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த 5 தொகுதியில அவங்க ஜெயிச்ச வேட்பாளர்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் மனு போட்டிருக்காங்க இந்த 5 தொகுதியிலுமே. சோ அதுதான் சிக்கல். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப ஒருவேளை நாளைக்கு விசாரணை முடிவுல வரும்போது எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் ஜெயிச்சதுதான் செல்லும், இவங்க ஜெயிச்சது செல்லாது, அதாவது திருச்சி கிழக்குல விஜய் ஜெயிச்சது செல்லாது, அங்க இனிகோ ராஜ் தான் அவர் சட்டப்படி அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய நிலை வருமானால், இதே போல 5 தொகுதியிலையும் அவங்க எதிர்த்து மனு போட்டிருக்கிறதுனால நாளைக்கு தீர்ப்பு வரும்போது இவங்க 5 பேருக்கு மாறா எதிர்கட்சியை சேர்ந்த 5 பேர் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற தீர்ப்பு வந்ததுன்னா, அந்த நேரத்துல இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு இடைத்தேர்தல்லையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா, அப்போ ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரியான கணக்கு வந்துடும். அப்ப அதுதான் இருக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல். ஒரு தொகுதிக்கு 2 எம்எல்ஏங்கிறது வர முடியாது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் வழக்குல இவங்க இப்ப ஜெயிச்சது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும். ஒருவேளை ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு முடிவாச்சுன்னா, அப்ப அவங்க பண்ண ராஜினாமும் செல்லாது. அதனால இவங்க ராஜினாமா பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் அந்த தொகுதியில இவங்க ஜெயிச்சதே செல்லுமா செல்லாதாங்கிற முடிவு முதல்ல எடுக்கப்பட்ட பிறகுதான் இடைத்தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுல முக்கியமா அப்ப இந்த 5 தொகுதிகளுக்கும் ஜூலை 31ஆம் தேதி வரை, அடுத்த விசாரணை ஜூலை 31ஆம் தேதி நடத்த போறாங்க. இதுல அடுத்த கட்ட விசாரணைய இப்ப அவங்க அந்த 5 எம்எல்ஏவும் அவங்க ரிசைன் பண்ணவங்க எல்லாம் மனு தாக்கல் பண்ணணும், அவங்க எதிர்மனுவை. அப்ப ஜூலை 31 வரைக்கும் எந்த இடைத்தேர்தலும் அறிவிக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. அப்ப இந்த வழக்குல முக்கியமா நேத்து கரூர் போயிட்டு விஜய் கரூர் இடைத்தேர்தல்ல நீங்க திமுகவை வச்சு செய்யணும், வெளுத்து விடணும் அப்படின்லாம் பேசினாரு. அந்த நேரத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல கரூர் இடைத்தேர்தலுக்கு தடை அப்படிங்கிறது வந்திருக்குது. இதை தாண்டி இப்ப இந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி பல முன்னுதாரணங்கள் இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இந்த அதிமுகவுல ஏற்கனவே ஒரு ஸ்பிளிட் வந்தப்ப தினகரன் சைட்ல ஒரு 18 எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க அவங்க கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணாங்க, நீக்கினாங்க, தகுதி நீக்கம் பண்ணாங்க எம்எல்ஏல இருந்து. அப்ப அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இடைத்தேர்தல் நடக்காமலே இருந்தது அந்த 18 தொகுதிக்கும் தமிழ்நாட்டுல. ஏன் அப்படின்னா அந்த வழக்கு அது அந்த தகுதி நீக்கம்ங்கிறது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற வழக்கு முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் இடைத்தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். சோ அதே மாதிரியான ஒரு நிலை இப்போ இந்த 5 தொகுதிகளுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த வழக்கு 6 மாசத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு வழிமுறைன்னு வச்சுக்கல.
ஆனா அது எல்லா வழக்குலயும் அப்படி முடிக்கப்படுதா அப்படின்னா இல்ல. இப்ப ஏன்னா கடந்த காலம் 2011 கடந்த காலம் ஆமா கடந்த கால உதாரணம் இருக்குல்ல, அப்பாவுக்கு அந்த முன் உதாரணம் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா அப்பா ஆமா வழக்குல. அப்பாவுக்கு ஆமா இருக்கு, ஆமா. அவருக்கு இருக்கு. ஏன் 2011 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது செல்லாதுன்னு கைதை துரைசாமி போட்ட வழக்குவே இப்ப வரைக்கும் ம். தீர்ப்பு இன்னும் வரல. ஆமா இந்த ஆமா. மாதிரியான முன்னுதாரணங்கள் இருக்குது. அதனால இந்த வழக்கு ம். எப்ப முடியும் அல்லது இந்த இடைத்தேர்தல் அதுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுத்திருக்கு. பட் அதுல இன்னும் சில வழிமுறைகளும் இருக்குது. அவங்க ம். இடைக்கால உத்தரவாக சில விஷயங்களை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எதிர்த்தரப்புல இருந்து நாங்க ம். ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மனுவே போட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. ம். குறிப்பா திருச்சி கிழக்குல ஓ. இனிகோ இருதயராஜ் மனு போட்டது விஜய் ரிசைன் ம். பண்ணதாக அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இனிகோ இருதயராஜ் மனு போட்டாரு. இப்ப இந்த 5 ம். ம். தொகுதியிலும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத எதிர்த்தரப்பு வாதமா வைக்கிறாங்க. 31ஆம் ம். தேதி இந்த விவகாரத்துல நீதிமன்றம் இடைக்காலமா ஒரு இடைத்தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்ல போதா அல்லது ப்ராப்பரா இந்த வழக்கு முடியிற வரைக்கும் இடைத்தேர்தலே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாங்களாங்கிறதெல்லாம் 31ஆம் தேதி தெரியும். இப்போ வரைக்கும் இந்த தேர்தல் வழக்கு முடியும் வரை இந்த இடைத்தேர்தல் நடக்காது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது 31ஆம் தேதி நமக்கு இது அப்டேட் கிடைக்கும். ஓகே. ஆனா இடைத்தேர்தல் தடைங்கிறது ஒரு வகையில இது வழக்கு சந்தர்ப்பம் கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப அதிமுக டிவிக்கு ஓவராலா வருகிறார்கள், விருப்பப்பட்டு வருகிறார்களா, பேரம் பேசி வருவா என்பது இன்னொரு விவாதம். ஆனா வருவதே இப்ப அந்த 5 பேர் ஒருவேளை உறுதி ஆகலன்ற பட்சத்துல, வழக்கு நீடிக்கின்ற பட்சத்துல, அப்ப டிவிக்கு அரசு குறிப்பாக விஜய் நினைச்ச அந்த நிலைமைக்கு தனிப்பெரும்பான்மைக்கான அந்த அறிவிப்பெரும்பான்மைக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிரும் இல்லையா? அப்ப அது ஒரு வயலுக்கு விஜய்க்கு வைக்கப்பட்ட செக்கா இயற்கையாக யதார்த்தமா இருந்த ஒரு செக்கா கருத முடியுமா? இதை ஏன் கேட்கிறோம்னா, இப்ப நேற்றைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிற எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஒரு உளறலை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரஸ் மீட்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை அவங்க டிவிக்கு அப்ரோச் பண்ணாங்க, அப்ரோச் பண்ண விளைவாகத்தான் இங்க வந்தேங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட இந்த அப்ரோச்ங்கிறத எப்படி இருக்குது, குதிரை பேரம் எடுத்துக் கொள்வதா அல்லது வேறு வகை எடுத்துக் கொள்வதா என்றது, ஏன்னா வைகோ இதுக்கு முன்னாடி உடனே இருக்காரு, எங்களை உங்க இடத்துல பிரச்சனை பண்றீங்க. அப்ப கிட்டத்தட்ட இது ஒரு குதிரை பேர வழக்காகும். இப்ப நாளைக்கு யாராவது இதெல்லாம் இந்த ஆதாரம் திரட்டி நாளைக்கு யாராவது ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்தால் மேற்கொண்டு சிக்கலா வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப ஆல்ரெடி குதிரை பேரம் தொடர்பான ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது இல்லாம ஆளுநர் கையில 3 புகார்கள் குதிரை பேரம் தொடர்பா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அமமுகவுல இருந்த எம்எல்ஏ காமராஜ் கார்ல வச்சு எழுதி வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அந்த புகார் டிடி தினகரன் கொடுத்த ஒரு புகார். அதுக்கு பிறகு அதிமுகல இருந்து கொடுத்தாங்க. கடைசியா திமுகவுல இருந்துமே கொடுத்திருக்கிறாங்க. திமுகல இருந்து கொடுத்த வழக்குல அவங்க வைகோவினுடைய பேச்சை ஆதாரமா வச்சுதான் அந்த இதையை கொடுத்திருக்கிறாங்க, அந்த புகாரை. இப்படி நீதிமன்றத்தை ஒரு பக்கம், ஆளுநர் கையில 3 மனுன்னு சொல்லிட்டு இந்த குதிரை பேர விவகாரம் அப்படிங்கிறது எப்ப வேணா அது பெரிதாக மாறலாம், பூதாகரம் ஆகலாம் அப்படிங்கிற இடத்துலதான் அந்த புகார்கள்லாம் இருக்குது. அதுல குறிப்பா திமுக தரப்புல கொடுத்த புகார்களை எடுத்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வைகோ சொன்னது ஒரு பக்கம் 2 எம்எல்ஏக்கு, அதுக்கு பிறகு வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசன்ட்ட 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினாங்க தாவேகாவை சேர்ந்தவர்கள், அது யார் பேசினாங்கிறத முதற்கொண்டு நாங்க அந்த புகார்ல எழுதிதான் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்கிட்டயும் பேசினாங்க. அவர் நீங்க ஒரு மூத்த நிர்வாகி, நீங்க மூத்த ஒரு அமைச்சரு இருந்தவங்க, நீங்க ஏன் இப்ப இங்க அமைச்சர் கிடைக்கும்ல, நீங்க எதுக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினாங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் காவல்துறையால் வைத்து 5 மணி நேர விசாரணைங்கிற பேர்ல என்னை தாவேகாவில் சேர சொல்லி மிரட்டினார் அப்படிங்கிற புகார் சம்பந்தமா அவர்கிட்டயும் விசாரணை நடந்திருக்கு. சோ இப்படி திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட உதயசூரியன்ல நின்று ஜெயிச்சவர்கள் மட்டுமே 5 பேரிடம் இந்த பேரம் பேசப்பட்டிருக்கிறது, இன்க்ளூடிங் மதிமுகவை சேர்ந்த 2 பேர். 5 பேர்கிட்ட பேரம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற புகார் ஆளுநர் கையில இப்ப இருக்குது. இது இல்லாம அதிமுகவை சேர்ந்த 6 பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓஎஸ் மணியன் அவர் பார்த்தோம்னா பேட்டி கொடுத்திருக்கிறாரு வெளிப்படையாவே. விஜயபாஸ்கர் போய் சேர்ந்த உடனே என்கிட்ட போன்ல பேசினாரு, நீங்க ஏன் அங்க இருக்கிறீங்க, நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா இங்க நம்ம அமைச்சர் பதவி உங்களுக்கு கிடைக்கும், அங்க இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. ஆனா நான் அதிமுக விட்டு வெளில வரமாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை விஜயபாஸ்கர் என்னை அழைத்தார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஓஎஸ் மணியன் கொடுத்திருக்கிறார். அப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னா அதிமுகல ஒரு 6, திமுகல ஒரு 5,
கிட்டத்தட்ட அதிமுக 6+1 7, 7+5 12 எம்எல்ஏக்கள் குதிரை பேர விஷயத்துல வந்து அவங்க புகாராக அது மாறுது. அப்ப இதெல்லாம் வந்து விஜய் அரசுக்கு அடுத்தடுத்த செக்கா வந்துகிட்டே இருக்கு. அவங்க 108 பேர் ஜெயிச்சிருந்தாங்க. அப்ப 107ங்கிறது இன்னும் 11 பேர் அவங்களுக்கு தேவை பெரும்பான்மை பெறுவதற்கு. அந்த 11 பேரை பெறுவதற்காகத்தான் இந்த 12 பேரை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் மமமுக சேர்த்தா 13 பேர்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள்லாம் அடுத்தடுத்து லைன்ல கியூல இருக்கிறாங்க. சோ இந்த 13 பேர் இப்போது வரைக்கும் புகாராக மாறி இருக்கிறது. இந்த வழக்கு என்னைக்கு வேணா இது பூதாகரமாக மாறும் போது, இல்ல உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்குல ஒரு ஃபர்ம் ஸ்டாண்ட் எடுக்கும் போது, அப்ப மீண்டும் இந்த இடைத்தேர்தலுக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதனால இந்த ராஜினாமா வெற்றி பெற்ற எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்வது, அது நீங்க கட்டாயப்படுத்தி சொன்னாலும் சரி, காசு கொடுத்து செய்ய சொன்னாலும் சரி, அல்லது ரிக்வஸ்ட் பண்ணி செய்ய சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் அது சட்டத்துக்கு விரோதமானது. ஒரு வெற்றி பெற்ற எம்எல்ஏவை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க எந்த வகையிலுமே அவரை ரிசைன் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துவது அப்படிங்கிறது சட்ட விரோதம். அதை தாவேகா செய்திருக்கிறது அப்படிங்கிறத வைகோ ரொம்ப கூலாவே அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு என்ன அழுத்தம் வந்ததுன்னு தெரியல. உடனே ஒரு பிரஸ் மீட் எல்லாம் வைக்காம புதிய தலைமுறையை மட்டும் தனியா கூட்டு நான் விஜய் அப்படி சொல்லல, நான் தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு மாத்தி சொல்லிட்டாரு. சோ இந்த வழக்குகள் என்னைக்கு வேணா ஒரு சிக்கலா மாறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கு. இல்ல இந்த திசையில் ஒருவேளை அந்த வழக்கெல்லாம் பயணம் செய்வானே ஆட்சிக்கு எதுவும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் அதை கேட்கிறேன்னா, விசிகா இப்ப அங்கிட்டா இங்கிட்டா ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸும் மதிமுகவும் சேர்ந்து விசிகாவை காரணம் செய்வதையும் பார்க்க முடிகிறது. அப்ப பாமக ஒரு ஸ்கெட்ச் போட்டு உள்ள வர மாதிரி தெரியுது. அது உள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா விசிகா வெளியேறும். சிபிஎம் சிபிஐ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க கடுமையான விமர்சனத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப விசிகா சிபிஎம் சிபிஐ வெளியேறும் பட்சத்தில் ஆட்சி கழுவுக்கான வாய்ப்பு சொல்லிருக்கிறது. அதை அதுதான் சொல்ல. இப்ப நீங்க விசிகாவோ கம்யூனிஸ்டுகளோ அவங்க நம்பல அப்படிங்கறதான் நம்ம பார்க்க வேண்டியது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விசிகா கம்யூனிஸ்டுகளை ட்ரஸ்டட் பார்ட்னராக பார்க்கல. ஐயுஎம்எல் கூட ஏதோ ஒரு வகையில அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கேரளாவில காங்கிரஸோட அமைச்சரவையில பங்கேற்று இருக்கிறாங்க ஐயுஎம்எல். அதனால நேஷனல் லெவல்ல அவங்க காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு வகையில அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு ஐயுஎம்எல் மேல இருக்கக்கூடிய கான்பிடன்ஸ் விசிகா மேலேயோ கம்யூனிஸ்டுகள் மேலேயோ இல்லை. அதுவும் இல்லாம விஜயினுடைய பல திட்டங்களா இருக்கட்டும் அல்லது அவருடைய நடவடிக்கைகள் இதுக்கு நேரடியாகவே விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் அப்பப்ப எதிர்ப்புகளையும் பதிவு பண்றாங்க. விஜய் சட்டமன்றத்துல இப்படி பண்ணப்ப அதுக்கு திரும்ப எதிர்ப்பு பதிவு பண்ணாரு. தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டம் தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு திரும்ப பேசினாரு. அப்புறம் இப்ப இந்த வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறத கம்யூனிஸ்டுகள் எதிர்த்து பேசியிருந்தாங்க. அது குறிப்பா பே. சண்முகம் அது வழக்கின் தன்மையை நீர்த்து போகக்கூடிய செயல் அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்னைக்குனாலும் வெளியில போயிட்டாலுமே நமக்கு ஒரு மாற்று ஏற்பாடு தேவை அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த சைட்ல இந்த ஏற்பாடுகளை பண்றாங்க. இப்ப அவங்க பண்ணிருக்கிறதுல முக்கியமான வேலை என்னன்னா 7 பேர் இப்ப 7 இடங்கள் காலி ஆயிடுச்சு. அப்போ சட்டமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 227 எண்ணிக்கை. இதுல பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தாக்கா 114 இருந்தாலே போதும். அப்ப அந்த இடத்துல அவங்க பாமகவை, அதனாலதான் அவங்க பாமகவோடு அவரு அன்புமணி ராமதாஸ் தலைமைச் செயலகத்துக்கு வரும்போது ஒரு அமைச்சர் கார் பார்க்கிங்க்கு போய் கூட்டின்னு வர்றாரு. அமைச்சரா இருந்துகிட்டு அவர் அமைச்சர் சீட்ல உட்காருங்கன்னு சொன்னா உட்கார மாட்டாரு. உங்க பக்கத்துல தான் நான் உட்காருவேன், உங்க முன்னாடி எப்படி நான் அமைச்சர் சீட்ல உட்கார்றது நீங்க இருக்கும்போது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அப்படியே பணிவாக நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதே பணிவை நம்ம எங்க பார்க்க முடிஞ்சதுன்னா சிபிஎம் ஆபீஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் தேர்தல் அந்த ஆட்சிக்கு ஆதரவு கேட்டு வரும்போது இந்த பணிவு அவங்க அங்க இருந்தது. அப்ப அதே பணிவு இப்ப பாமக கிட்ட காட்டுறாங்க. அப்ப அந்த பாமக கிட்ட காட்டக்கூடிய பணிவுங்கிறத இவங்க ஒருவேளை விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் வேற முடிவு எடுத்தாலோ அப்ப பாமகவை நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு இடத்துல வச்சிருக்கணும். அல்லது இவங்க 2 பேரும் விஜய் நிறைய விமர்சிச்சாங்கன்னா நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க, எங்களுக்கு வேற ஆள் இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு பேக்கப்பாக பாமக நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துலதான் பாமகவுக்கு அந்த ராஜ மரியாதையை தாவேகா கொடுக்குது.
ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தான் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தொடர்ச்சியாக வந்து அவங்க என்டிஏ அலையன்ஸ்ல இருந்து யாரையுமே கேட்கல, திமுக அலையன்ஸ்ல இருந்து தான் கேட்டாங்க அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அது தவறான வாதம் அப்படிங்கிறத அவங்களே இப்ப வந்து தாவேக்காவே வெளிப்படுத்திட்டு இருக்கு. இன்னொன்னு, என்டிஏ அலையன்ஸ்ல கேட்காம இங்க கேட்டாங்க அப்படிங்கறதுலயே உண்மை கிடையாது. முதல்ல அவங்க பேசினது அதிமுக கூட தான். அதை வந்து லீமா ரோஸ் வந்து அவங்களுடைய பேட்டியில வந்து முதல் நாள் ரிசல்ட் வந்த அடுத்த உடனேயே வந்து அதை சொல்லியிருந்தாங்க. தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. என்ன சிக்கல் அந்த பேச்சுவார்த்தையிலன்னா, விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பதற்கு எடப்பாடி தயாரா இருக்க மாட்டார். அதுதான் அந்த சிக்கல். கர்நாடகாவில வந்து குமாரசாமியும் பீகார்ல நிதிஷ்குமாரும் முதலமைச்சரா இருந்தப்ப அவங்க அதிக சீட்டு ஜெயிச்சது இல்ல. 2 பேரும் கிட்டத்தட்ட 30-40 சீட் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அவங்கதான் முதலமைச்சரா இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து என் ஆதரவு தான் உனக்கு தேவை. அப்ப என் ஆதரவு இருந்தாதான் நீ ஆட்சி அமைக்க முடியும் போது நான் சிஎம், மீதி எல்லாம் நீ வச்சுக்கோங்கிறதான் சொல்லுவாங்க. அப்ப எடப்பாடி வந்து சிஎம் பதவியை விஜய்க்கு விட்டு தர தயாரா இருக்க மாட்டார். அதுதான் அங்க அந்த கூட்டணி அமையாமல் போனதனுடைய சிக்கல். மற்றபடி ஏடிஎம்கேவுக்கும் தாவேக்காவுக்கும் கொள்கை ரீதியாகவோ அல்ல வேறு ரீதியாகவோ எந்த முரண்பாடும் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் அவங்க மொத்த அதிமுக, புது அதிமுகவே நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இன்னொன்னு, அதிமுகவை விட்டுட்டு அதிமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்தாலும் தாவேக்காவால ஆட்சி அமைக்க முடிந்திருக்குமானா முடியாது. ஏன் அப்படின்னா, பாமகவுக்கு 4 சீட்டு இருக்குது, அமமுகவுக்கு 1 சீட்டு, 5 சீட்டு தான் அவங்களுடைய கூட்டணியில இருக்கிறது. இது இல்லாம பாஜக 1 இருக்குது. அந்த பாஜக 1 சேர்த்தாக்கா காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ மத்தவங்களோ இருக்க மாட்டாங்க கூட்டணியில. அப்ப வெறும் இந்த 5 பேரை வச்சுக்கிட்டு தாவேக்காவால ஆட்சியை பிடிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். அப்ப இந்த யதார்த்தத்தை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணியை விட்டால் ஆதரவு கேட்பதற்கு வேற வழி இல்லை. அதனாலதான் திமுக கூட்டணியை அவங்க சூஸ் பண்ணது. அதை விட்டுட்டு அதை விஜய் வந்து புனிதப்படுத்துற முயற்சியில வந்து எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் வந்து மதச்சார்பற்ற கூட்டணி வேணும்னு தான் திமுக கூட்டணியில இருந்து கட்சிகளை கேட்டாரு, என்டிஏ கூட்டணி பக்கம் போல. இப்ப எந்த கூட்டணி பக்கம் போயிட்டு இருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். அமமுக எம்எல்ஏவை உடைத்தது, எடுத்ததெல்லாம் அவங்க எந்த நோக்கத்தோடு எடுத்தாங்கிறதெல்லாம் வெளிப்படையா தெரியும். அந்த வகையில வந்து ஆட்சி கலையாமல் இருப்பதற்கு அல்லது பெரும்பான்மையை பெறுவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு எல்லா சட்டத்துக்கு புறம்பான எல்லா வழிகளையும் பயன்படுத்தி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் பார்க்க வேண்டும். இந்த சூழல்ல நேற்று கரூர்ல விஜய் அவர்கள் பேச்சை நீங்கள் கவனிச்சு நினைக்கிறீங்க? அந்த பேச்சுங்கிறது கடுமையான அரசியல் நடுநிலை விமர்சகர்களோட, அதாவது அவர்கள் காட்டிய உடல் மொழி, இன்னும் சொல்ல போனா டேஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு விஜய் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிஎம் இப்படி வார்த்தையை பயன்படுத்தும் போது முதல் முறையாக அதிர்ச்சியா இருக்குங்கிற முதல் முறையான சடசையில இருந்து தொடர்ந்துகிட்டு இருக்கின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருக்கிறது. இப்ப எம்ஆர் பாஸ்கர் பிரஸ் மீட்ல சொல்றாங்க, என்ன அப்ரோச் பண்ணாத விஷயமும் ஒரு விரும்பல வருது. அப்ப சலவை, அதாவது வாஷிங் மிஷின் இல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு, நேற்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரே பதிச்சவ மாதிரி இருக்கு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வாஷிங் மிஷின், தாவேக்கா வாஷிங் மிஷின்ங்கிறத வந்து திமுக சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தாவேக்கா வாஷிங் மிஷின்ங்கிறத திமுக மட்டும் சொல்லல. விகடன் வந்து யாருன்னு நமக்கு தெரியும். விகடன்ல ஆதவ அர்ஜுனா வந்து தன்னுடைய முதல் தொகுப்பு புத்தகத்தை விகடன் மூலமாகத்தான் வெளியிட்டார். அவருக்கு நெருக்கமான ஒரு நிறுவனம் விகடன் நிறுவனம். அந்த விகடன், ஜூனியர் விகடன் வந்து தன்னுடைய முதல் பக்கத்துல அவங்க அட்டைப்படமா போட்டது விஜயபாஸ்கர் சேர்ந்தப்ப என்னன்னா, வாஷிங் மிஷின்ல இருந்து விஜயபாஸ்கர் தூக்குற மாதிரியான ஒரு போட்டோ. அப்போ தாவேக்கா வாஷிங் மிஷின் ஒன்று தமிழ்நாட்டுல இருக்குது அப்படிங்கிறது திமுகவினுடைய கருத்து மட்டும் கிடையாது, பத்திரிகையாளர்களுடைய கருத்து, ஊடகங்களுடைய கருத்து, பொதுமக்களுடைய கருத்து, எல்லாருடைய கருத்தும் தான் அது. ஏன் அந்த வாஷிங் மிஷின்ங்கிற சொல்லாடல் வருதுன்னா, நேத்து வரைக்கும் நீங்க தூய சக்தி, இன்னைக்கு கூட கரூர்ல நின்றுட்டு நாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், ₹1 லஞ்சம் கிடையாது, ₹1 ஊழல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு விஜய். அவர் பேசுறதுக்கு முன்னாடிதான் இவர் விஜயபாஸ்கர் பேசிட்டு போனாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர்கிட்ட இதை சொன்னா சிரிப்பாரு அவரு. ஏன்னா அவர் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வழக்கு இருக்குது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வந்து அதுக்கு உரிமையாளரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு இவருக்கு சொந்தக்கார 4 பேருக்கு எழுதி வாங்கினாரு மிரட்டி அப்படின்னு அவர் மேல வழக்கு பதியப்பட்டு அந்த வழக்குல அவர் தலைமறைவாயிருந்து கேரளாவில வச்சு கைது செய்யப்பட்டார். அவர் வந்து பேசி முடிச்ச உடனே இவர் வந்துட்டு ₹1 லஞ்சம் கிடையாது, ₹1 ஊழல் கிடையாது, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், தேர்தலுக்கு பணம் கொடுக்கிற நடைமுறையை நாங்க ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப விஜயபாஸ்கர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் உங்க கூட வந்துட்டாரு, அவர் கரூர்ல பணம் கொடுக்காம ஜெயிச்சாரா?
இல்ல வந்து சி விஜயபாஸ்கர் பணம் கொடுக்காம ஜெயிச்சாரா, இல்ல மரகதம் குமரவேல் பணம் கொடுக்காம ஜெயிச்சாங்களா, இல்ல பெருந்துறையில இல்ல அம்பாசமுத்திர இசக்கி சுப்பையா இவங்க எல்லாம் பணம் கொடுக்காம தான் ஜெயிச்சாங்களா? நீங்க பணம் கொடுக்குற நடைமுறையை ஒழிச்சிட்டேன்னு சொல்ற நீங்க பணம் கொடுத்து வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றவங்களை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு எதுக்கு உங்க பக்கம் கூட வச்சு நிக்கிறீங்க? அதுவே பெரிய கேள்வி. அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு விஜய் கூட நிக்கிற எல்லாருமே அந்த பணம் வந்து அவங்க கொடுத்து ஒரு மாசம் கூட ஆகல. அந்த பணத்தை இன்னும் அவங்க ரிட்டனே எடுக்கல. ஒரு முதலீடு போட்டா அதுக்கு திருப்பி எடுக்கணும்ல, அந்த முதலீடை ப்ராஃபிட்டோட சேர்த்து எடுக்கணும் முதலீடு போட்டவங்க பணத்தை திருப்பி எடுக்காமலே ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அவங்களுடைய முதலீடை யார் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தது, அல்லது எப்படி திருப்பி எடுக்க போறாங்க? அப்போ உங்க ஆட்சியில ஏதாவது கொடுக்க போறீங்களா, இல்ல நீங்க ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அப்படி பல கேள்விகள் வருது. ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டவங்கள உங்க கட்சியில சேர்ந்த உடனே ஊழல் இல்லை அப்படின்னு அவரை மேடையில வச்சே நீங்க பேசுறீங்கன்னா, கரைவடிந்த சட்டையை நீங்க வெள்ளையாக்கி விட்டீர்கள், வாஷிங் மிஷின் ஒண்ணு இருக்குதுன்னு தானே அர்த்தம். அததான் எல்லாரும் பேசுறாங்க. அதே மாதிரி அவருடைய உடல் மொழியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த முதலமைச்சருக்கும் இப்படி ஒரு உடல் மொழி இருந்தது கிடையாது. அது ஒரு அந்த பதவிக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு, அந்த பதவிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த அந்த நீங்க கீழே இருக்கும்போது என்ன வேணா பேசியிருக்கலாம். அந்த பதவியில உட்கார்ந்த உடனேயே ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு முதல்ல வரும். அந்த பொறுப்பு இன்னும் விஜய்க்கு வரவில்லை அப்படிங்கிறது தான் அவருக்கு அந்த அவருடைய உடல் மொழி எல்லாம் காட்டுது. அவர் பேசுற விஷயங்களா இருக்கட்டும், போலீஸ் மந்திரியை வந்து தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, காவல்துறையை குற்றம் சாட்டுகிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க எந்தெந்த காவல்துறை இப்படி பண்ணாங்களோ அவங்கள உட்கார வச்சு நீங்க கூட்டு போய் சிபிஐல உட்கார வச்சு வாக்குமூலம் கொடுக்க சொல்லுங்க. மு.க.ஸ்டாலின் தான் செய்தார், கரூர் நெருக்கடியை செந்தில் பாலாஜி தான் செய்தார், இது திட்டமிட்டு நடந்தது அப்படின்னு சிபிஐல உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா சிபிஐ கிட்ட கொண்டு போய் கொடுங்க, இல்ல நீதிமன்றத்துல கொண்டு போய் கொடுங்க. நீதிமன்றத்திலயோ சிபிஐலயோ பேசும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஆனா பொது மேடையில வந்து பேசும்போது, இப்ப பொதுக்கூட்டத்துல வந்து பேசும்போது இது வந்து திமுக பண்ண சரின்னு சொல்றாங்க. ஏன் அங்க சொல்ல மாட்டீங்க? சிபிஐ கிட்ட போய் சொல்லுங்க. அதுதானே ஒரு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு விசாரணையில அதுதான் பண்ண முடியும். விசாரணையில நடந்துகிட்டு இருக்க வழக்கை பத்தி பொதுவெளியில பேசுறது அப்படிங்கிறது அந்த வழக்கை சீர்குலைக்கிற குற்றம். அதுக்கே சிபிஐ ஆதவர்ஜுனா மேலையும் விஜய் மேலையும் இன்னும் விசாரணை நடத்திருக்கணும் திருப்பி கூப்பிட்டு. எப்படி நீங்க விசாரணையில இருக்க வழக்கை பத்தி பொதுவெளியில பேசுவீங்கன்னு. ஆனா சிபிஐ இதை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில ஒரு சைலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துற வகையில தான் சிபிஐயினுடைய அமைதி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவங்களும் அதுக்கேத்த மாதிரி பல்கலைக்கழக மசோதாவில பார்த்தோம்னா யூஜிசி அந்த துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கிறதுல யூஜிசி நாமினியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பல வருஷ சண்டை. தமிழ்நாடு வந்து அதிமுக காலத்துல கூட அதை ஒத்துக்கிட்டது இல்லை. மிகப்பெரிய நீண்ட போராட்டம், தமிழ்நாடு நடத்தின போராட்டத்தை நீதிமன்ற தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே விட்டு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாஜக நாங்க ஆளுநரோடு இணக்கமாக போகிறோம், ஆளுநரும் விஜயும் வந்து முதல்வரும் வந்து ஒரே புரிதலில் பயணிக்கிறார்கள்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றார். அப்ப இதெல்லாம் வந்து ஏற்கனவே அந்த விபிஜி ராம்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம், அதுல தமிழ்நாட்டுக்கான நிதி குறைக்கப்பட்டதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. அப்ப பாஜகவையோ பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தராமல் இருக்கிற அல்லது அது செய்கிற துரோகத்தை வஞ்சகங்களை பற்றி இவங்க வாயே திறக்க மாட்டாங்க. அப்ப இது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரே புரிதலில் ஆளுநரும் முதல்வரும் பயணிக்கிறார்கள்னு விஸ்வநாதன் சொன்னது இருக்குல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர். அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, முதல்வர் விஜயும் பாஜகவும் அல்லது ஒன்றிய அரசும் ஒரே புரிதலில் பயணிக்கிறார்கள், இருவரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஆதவ் அர்ஜுனாவோ விஜயோ வந்துட்டு இப்படி பொது மேடையில நின்றுட்டு இப்படி எல்லாம் சாதாரணமாக பேசிட்டு போக முடியாது. அப்படி பேசுவதை சிபிஐ அனுமதிக்காது. நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் விசாரணை முடியல, நீங்க யார் வழக்கை பத்தி பேசுறதுக்கு? நீங்க எல்லாம் அக்யூஸ்ட் தரப்பு. முதல் ஆதவ் அர்ஜுனா விஜய்ங்கிறவங்க தாவேகாவினுடைய நிர்வாகிகளா இருக்காங்க. தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த வழக்குல அக்யூஸ்டோடைய தரப்பா இருந்துகிட்டு நீங்க வந்துட்டு எப்படி வந்து விசாரணையை சீர்குலைக்கிற மாதிரி பேசுவீங்க? இதுவே குற்றம் அப்படின்னு சிபிஐ தடுத்திருக்கும். இந்த அரசு வேலை வழங்கின விவகாரத்திலேயே சிபிஐ வந்து நியாயமாக இந்த விசாரணையை நடத்தி இருந்தாங்கன்னா அந்த வேலையை கொடுக்கறதுக்கே அவங்க அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல நாங்க ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுக்குறோம், அந்த கைட்லைன்ஸ் அடிப்படையில தான் இந்த வேலை கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் அமைதியா வேடிக்கை பார்க்கறது, நீதிமன்றம் இதை அனுமதிக்கிறது, இது எல்லாமே வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தாவேகாவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணி வைத்துத்தான் இயங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து வெளிப்படுத்துறதா இருக்கு. அதனாலதான் பாஜக விஜயை விமர்சிக்க மாட்டேங்குது.
நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல இருந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. ஆமா. சென்ட்ரல் பிஜேபி வந்து நிர்மலா சீதாராமன் விஜய் பாராட்டுறாங்க, அண்ணாமலை விஜயை பாராட்டுறாரு. மேல இருக்கக்கூடிய பாஜக வந்து விஜயை ஆதரிக்கிறார்கள், விஜய் செய்கிற எதையும் குற்றப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பாஜகவை எதுவுமே விமர்சிக்காமல் அமைதியா இருக்கிறார். சோ இருவரும் ஒன்றாகத்தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. இது புரியாம இந்த விஷயம் அல்லது தெரிஞ்சுமே நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டோமோன்னு தெரிஞ்சா என்னன்னு தெரியல, கூட்டணி கட்சிகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து சமரசம் பண்ணிக்கிட்டு விஜயோட பயணிச்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு நாள் போகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஓகே, நடந்த சம்பவங்களை பார்த்தால் அது விமர்சிக்க வேண்டிய பகுதியும் அது சமரசமே இல்லாம சில விஷயங்களை பார்க்க வேண்டியதுதான் தெரியுது. பொது விமர்சனம் அர்த்தம் முன்வைக்கிறாங்க, அதைத்தான் நீங்கள் முன்வைக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்க முடியும். நன்றி.